இப்போ உங்கள் அம்மாவுக்கு சுகர் இருக்குது சார், அப்போ உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு தானே சயின்ஸ் சொல்லுது. ஆனால் வரல, இல்லை உங்களுக்கு வரல, செக் பண்ணிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. சுகர் மாதிரி பெரிய நோய் வராமல் கழுத்து வலி மாதிரி ஓரளவுக்கு சுமாரானது மீடியமான ஒரு டிசீஸு அது வந்திருக்கா. ஆனால் 10 வருஷமாக பிடிச்சிக்கிச்சு. இப்போ ரைட்டில் திரும்புங்க, ஓ லெஃப்டில் திரும்புங்க. ஆர்டர் இது கொஞ்சம் பெருசு, எந்திரிச்சு நடந்து காட்டுங்க. இப்படி வாங்க, இப்படி வாங்க. சரி, குனிங்க குனிங்க. இது ஓகேவா? உங்க கழுத்துல எனக்கு ஒரு டவுட் இருக்கு சார். எல்லாருக்கும் வர்ற மாதிரி அந்த கழுத்தெலும்பு தேய்மானம் அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது ஃபர்ஸ்ட். இப்போ யோசிச்சு பார்த்தா ஆங்கிலோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ்னு ஒன்று இருக்கு. நான் நினைச்சது சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ். ஆனால் இப்போ யோசிச்சு பார்த்தா ஆங்கிலோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ் இருக்குமோன்னு தோணுது. ஆங்கிலோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ்ங்கிறது ரத்தத்தில் HLA-B27 ஒரு டெஸ்ட் இருக்கு. அதை பண்ணீங்கன்னா ஆங்கிலோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸா இல்லையான்னு தெரிஞ்சிடும். புரியுதா இல்லைங்களா? ஒருவேளை ஆங்கிலோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸா இருக்குமோ என்னமோன்னு இது வரைக்கும் யாராச்சும் சொல்லியிருக்காங்க. அதாவது அது என்ன தெரியுமா பண்ணும், ரத்தத்தில் ஒரு ஃபேக்டரை உருவாக்கும். அது உருவாக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கழுத்து திருப்புறதை குறைச்சிக்கிட்டே வரும். குறைச்சி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி கூணூழு வச்சுட்டே வரும். கூணூழுற அளவுக்கு இன்னும் வரல, ஆனால் கழுத்தை சுத்தமாக திருப்ப மாட்டேங்கிறீங்க. கழுத்து வலிக்காரங்க இப்படி இருக்க மாட்டாங்க, கழுத்தை திருப்புவாங்க ஆனால் வலிக்கும். நீங்கள் திருப்ப முடியல. ஆங்கிலோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ் மாதிரி எனக்கு டவுட் வருது. இதுக்கு எக்ஸசைஸ் தான் தீர்வு. வெறும் கழுத்து வலியாக இருந்தால் 10 நாளில் க்யூரு. சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸாக இருந்தால் 6 மாதம் அதை ஃபாலோ பண்ணால் ரிவர்சலு. ஆனால் ஆங்கிலோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ் க்யூரு அப்படி நம்ம சொல்லிட முடியாது. அது ப்ராக்ரெசிவ் டிசீஸ். அது ஒரு பக்கம் உங்களோட நோயை அதிகப்படுத்திகிட்டே போவோம். நம்ம அதை எதிர்த்து சண்டை போட்டுகிட்டே இருக்கணும். எதிர்த்து பண்ணி பண்ணி அது ரொம்ப அதிகப்படுத்தாமல் சில வருஷத்துக்கு இழுத்து விடணும். அதனால் ஆங்கிலோசிங்கான்னு டெஸ்ட் எழுதி தரேன், அதை பண்ணிடுங்க. எந்த ஊர் நீங்கள்? அன்னூர் தானே. இன்னைக்கு வந்ததுக்கு ஒரு நாள் என்கிட்ட எக்ஸசைஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போங்க. அதுக்கப்புறம் ஆன்லைனில் பார்த்துக்கோங்க, டெஸ்ட் ரிப்போர்ட் அனுப்புங்க. ஆங்கிலோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ் இல்லைன்னா ரொம்ப சந்தோஷம். சரியா? கழுத்து வலியாக இருந்தால் 10 நாளில் க்யூரு. ஆங்கிலோசிங்காக இருந்தாலும் 10 நாளில் வலி குறைச்சிருவேன். அந்த மூமெண்ட்டை கொண்டு வர்றதா இதுக்கு மேலே ஒர்ஸ்ட் ஆகாமல் தடுக்கணும். புரியுதுங்களா? இதுதான் நான் இதில் எழுதிட்டுமா? இனி உங்கள் ஊரில் ஏதோ ஒரு லேபில், நல்ல லேபா, ஸ்பாண்டிலைட்டிஸ்னு போட்டு ஆங்கிலோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ்னு போட்டு டவுட்டு போட்டுறேன். டவுட்டு சரியா? அதுக்கு அடுத்து HLA-B27 டெஸ்ட்டு ஓகேங்களா? எடுத்துருங்க. மற்றது ஒன்றும் இல்லை. இப்போ 10 நாளைக்கு என்கிட்ட எடுத்துக்கோங்க. அது க்யூருங்கிறத விட அது உங்களை மோசம் பண்ணி குனிய வச்சு விட்டுரும், குனியவே வச்சிரும். அதை தடுத்துக்கிட்டே போகணும். அது 10 வருஷத்தில் பண்ணுதுன்னா நம்ம தடுத்து 30 வருஷம் இழுத்துட்டு போகணும் வாழ்க்கையில். இப்போ பண்ணிருச்சு, பாதி கால்வாசி பண்ணிருச்சு. கழுத்தை திருப்பவே முடியலையே. திருப்பங்க, இன்னொரு தடவை பார்த்துக்கிறேன். முடியல. இந்த பக்கம் ஐயோ பண்ணிருச்சு ஆல்ரெடி. ஆங்கிலோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ்ங்கிற டவுட்டு 95% ஸ்ட்ராங்காக இருக்குது.